அவர்கள் அஞ்சுவார்கள் அல்லாஹ் யுக்பல மின்ஹும், அவர்களிடமிருந்து அந்த நல்லடியார்களிடமிருந்து அல்லாஹ் அமல்களை வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்று அவர்கள் அஞ்சுவார்கள். அதனால உள்ள நடுங்கும். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று பாருங்கள். தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், தர்மம் செய்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறோம். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையான்னு எப்ப தெரியும்? மறுமையில் தான் தெரியும். ஒருவர் உம்ரா செய்கிறார், ஹஜ் பயணத்தை மேற்கொள்கிறார், மிகப்பெரும் தியாகம் என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் செய்கிறார். ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆதரவு வைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று எப்பொழுது தெரியும்? மறுமையில் தான் தெரியும். என் தொழுகை ஏற்கப்படணும் இறைவா, என் நோன்பு ஏற்கப்படணும் இறைவா, நான் உண்மையாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஏற்கப்பட வேண்டும் இறைவா என்றாவது அஞ்சு இருக்கிறோமா? இந்த ஐவேளை தொழுகை என் இறைவனிடத்தில் ஏற்கப்பட்டு விட்டதா என்று பயந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்மில் யாரும், நான் உட்பட 21 நோன்புகள் எனக்கு ஏற்கப்பட்டு விட்டதா என்று நினைத்து பார்த்திருக்கிறோமா? இதுதான் முஹாசபா, சுய பரிசோதனை. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவாய் திகழ்கிற லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ரமலானில் இறைவன் நாடினால் நிச்சயம் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த நல்ல தருணத்தில் சுய பரிசோதனை என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழுகிற நமக்கு அல்லாஹ் ஏராளமான பாக்கியங்களை, பேரருட்கொடைகளை உலகத்தில் இறைவன் வழங்கியிருக்கிறான். இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்பது நம் வாழ்க்கையை மீளாய்வு செய்து பார்க்கிற மிக முக்கியமான தருணமாய் திகழ்கிறது என்பது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலும் தன் தூதர் வழியாகவும் ஏராளமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். திரும்பவே முடியாத ஒரு பயணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மீளவே முடியாத, திரும்பவே முடியாத, திரும்பி வர இயலாத ஒரு பயணத்திற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிற பொழுது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக அவசியமாக ஒன்றாக திகழ்கிறது. நீங்கள் பார்க்கலாம், மனிதர்களின் வாழ்க்கையை பார்க்கலாம். தன்னுடைய பொருளாதாரத்தை அவன் பரிசோதித்து பார்க்கிறான். தன் வாழ்க்கையில் லாபம் எவ்வளவு, நட்டம் எவ்வளவு என்பதையெல்லாம் அவன் பரிசோதித்து பார்க்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு லாபகரமான ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் மனிதன் சிந்தித்து பார்க்கிறார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இஸ்லாமியராக, முஸ்லிமாக வாழுகிற ஒருவர் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்கிறாரா? இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்தில், ஹலால் ஹராம் பேணி நடக்கிற விஷயத்தில், ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்கிற உரிமைகள் விஷயத்தில், கடமைகள் விஷயத்தில் சுய பரிசோதனை செய்கிறாரா என்று கேட்டால், பெரும்பாலும் இந்த உலக மோகத்தில் திளைத்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டம் இல்லாமலேயே இருப்பதை பார்க்கிறோம். கண்டிப்பாய் இந்த தலைப்பின் கீழாக சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். உங்களுக்காகவும் எனக்காகவும்
நாம் சுய பரிசோதனை என்கிற விஷயத்தில் எவ்வளவு அலட்சியமாய் பலவீனமாய் இருக்கிறோம் என்பதையெல்லாம் நம் உள்ளங்களில் விசாரித்துக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பாய் இந்த தலைப்பையும் அதனுடைய செய்திகளையும் நாம் அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நான் விசாரிக்கப்படுவதற்கு முன் என்னை நானே விசாரித்து கொள்ள தவறிவிட்டால், எனக்கு விசாரணை நடப்பதற்கு முன்பாக நான் என்னை, என் உள்ளத்தை, என் வாழ்க்கையை மீளாய்வு செய்யாவிட்டால் என்னை விட மிக பெரும் நஷ்டவாளி உலகத்தில் யாரும் இருக்க இயலாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், 21வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், இக்தரப லின்னாசி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவர்களுக்கான விசாரணை நெருங்கிவிட்டது. உன்னை விசாரிப்பதற்கான ஒரு சூழல் நெருங்கிவிட்டது. நீ சீக்கிரமாய் விசாரிக்கப்பட இருக்கிறாய். வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், ஆனால் அவர்களோ அலட்சியத்திலும் புறக்கணிப்பிலும் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். நீ விசாரிக்கப்படவிருக்கிறாய். உன் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாய், எப்படி கழித்தாய், இறைவனுக்கு வணக்க வழிபாடுகளை செய்தாயா, சக மனிதர்களுக்கு செய்கிற உரிமைகள் விஷயத்தில் சரியாய் வாழ்ந்தாயா என்பதையெல்லாம் நீ விசாரிக்கப்படவிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையோ அலட்சியத்திலும் புறக்கணிப்பிலும், அந்த விசாரணை நாளை புறக்கணித்து அதையெல்லாம் மறந்தவனாய் நீ வாழ்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் எச்சரிக்கிறான், உன்னை விசாரிப்பதற்கு முன் உன் உள்ளத்தை நீ விசாரித்து பார். அல்லாஹ் மிக கடுமையாய் செய்கிற எச்சரிக்கை. மற்றும் ஒரு வசனத்திலே பார்க்கிறோம், 73வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், வமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின், உங்களுக்காக நன்மையிலிருந்து நீங்கள் எதை முற்படுத்தி கொண்டீர்களோ, தஜிதுஹு இன்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடம் மிகச் சிறந்தது. வ கைரா, அது நன்மையால் ஆகச் சிறந்தது. வ அஅதம அஜ்ரா, அதை மகத்தான கூலியாய் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நன்மையிலிருந்து எதை முற்படுத்தினாய், இறைவனுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களிலிருந்து எவற்றை முற்படுத்தினீர்களோ அதுதான் நன்மைகளால் மிகச் சிறந்தது. நீ திரும்ப அதை பெற்றுக் கொள்வாய். வஅலம அஜ்ரா, பிரம்மாண்டமானதாய் மகத்தானதாய் பெற்றுக்கொள்வாய். உன்னை விசாரிப்பதற்கு முன் உன் உள்ளத்தை நீயே விசாரித்துக்கொள். நன்மையில் நான் முற்படுத்திக் கொள்கிறேனா, நன்மையான காரியங்களை செய்கிற பொழுது என் வாழ்க்கையில் என் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் என்னை நானே விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். மற்றொரு வசனத்திலே பார்க்கிறோம், மிக அழகான வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், 59வது அத்தியாயம் 18வது வசனம். வசனங்களை நாம் கேட்கிற பொழுது அது என் வார்த்தையாய் இல்லாமல் அல்லாஹ் பேசுகிறான் என்கிற உள்ளத்தோடு அதை நாம் அணுகுகிற பொழுது நிச்சயமாய் நம் உள்ளத்திற்கு மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொருவரும் விசாரணை செய்து கொள்ளட்டும், நாளை மறுமைக்காக தான் எதை முற்படுத்தி இருக்கிறான் என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே விசாரித்துக் கொள்ளட்டும், எண்ணி பார்க்கட்டும். வல் தந்துர், விசாரித்து பார், சுய பரிசோதனை செய். உன் வணக்க வழிபாடுகள் குறித்து உன்னை நீயே விசாரித்து பார். நீ இறைவனுக்கு பயந்து நடக்கிறாயா, இறை அருளை பெறுவதற்காக வாழ்கிறாயா, விசாரித்து பார். சொல்லிவிட்டு அல்லாஹ் திரும்பவும் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ், விசாரணை செய்யாமல் வாழாதே, அல்லாஹுவை நீ பயந்து கொள்.
இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅலமூன். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிந்தவனாய் இருக்கிறான். உன்னை விசாரித்து பார் மனிதா, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று விசாரித்து பார். பொருளாதாரம் குறித்து விசாரிக்கிறாய், எந்த கல்வியை தேர்ந்தெடுத்தால் வாழ்வில் வளம் பெறலாம், அதிகமாய் சம்பாதிக்கலாம் என்பது குறித்து விசாரிக்கிறாய். உள்நாட்டில் வேலை செய்கிற எனக்கு சம்பளமோ பொருளாதாரமோ குறைவாய் கிடைக்கிற காரணத்தினால் எந்த நாட்டிற்கு வேலைக்கு சென்றால் லட்ச லட்சமாய் சம்பாதிக்கலாம், இதையெல்லாம் ஆய்வு செய்கிறாய். உன்னை விசாரிப்பதற்கு முன் நீ விசாரணை செய்து கொள். உனக்கான ஒரு விசாரணை நாள் இருக்கிறது. அங்கே உன்னை நிறுத்தி வைத்து விசாரிப்பதற்கு முன் உன்னை நீயே விசாரணை செய்து கொள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், 59வது அத்தியாயம் 19வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ். மனிதா, உன் வாழ்க்கையை நீ எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவை மறந்தோரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹுவை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் செய்கிற தவறை எல்லாம் மீளாய்வு செய்து பார், பாவங்களை எல்லாம் எண்ணிப்பார். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்துக்கொள். அல்லாஹுவை மறந்தோரை போன்று நீ ஆகிவிடாதே. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹுவை மறந்தோரை போன்று ஆகி தன்னை விசாரிக்க தவறுபவன் ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்கள் தம்மையே மறந்து விடுகிறார்கள். உன்னை நீயே தான் மறந்து விடுகிறாய். ரப்பை நீ மறக்கவில்லை. உனக்கு நீயே நீ அநியாயம் செய்து கொள்ளுகிற வகையில் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாய். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள்தான் பாவிகள். சுய விசாரணை செய்யாவிட்டால் நீ எப்படி மனிதனாய் இருக்க முடியும்? உன் வாழ்க்கையை நீ சுய விசாரணை செய்ய மாட்டாயா? மறுமைக்காக எதை முற்படுத்துகிறேன் என்று நீ எண்ணி பார்க்க மாட்டாயா? அல்லாஹுவை மறந்து விடுகிற ஒரு மனிதனை போன்று நீ வாழுகிறாய். அவ்வாறு வாழாதே, பாவி என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். சுய விசாரணை செய்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாய் எச்சரித்து விட்டு சொல்கிறான். சுய விசாரணை, தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்ளுகிற ஒரு மனிதன் அவன் சொர்க்கத்தில் இருப்பான், சொர்க்கவாசியாய் இருப்பான். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா. தன் மறுமை வாழ்க்கையை எண்ணி சுய விசாரணை செய்து கொள்ளுகிற சொர்க்கவாசிகளும் அஸ்ஹாபுன் நார் நரகவாசிகளும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். உன் வாழ்க்கை இந்த உலகத்திற்கு திரும்ப வர இயலாத, மீள முடியாத, மறுமை நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்காக உன்னை நீயே விசாரித்து மறுபரிசீலனை செய்கிறாய். உன் தவறிலிருந்து மீள பார்க்கிறாய். அட, இப்படிப்பட்ட நல்லவர்களும் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள், சொர்க்கவாசிகள் ஹுமுல் ஃபாயிசூன், அவர்களே வெற்றியாளர்கள். அல்லாஹ் மிக அழுத்தமாய் பதிவு செய்கிறான். சுய பரிசோதனை, நம்மை நாமே விசாரித்துக் கொள்கிற அந்த ஒரு மீளாய்வு செய்கிற காரியம் என்பது மிக மிக அவசியமானது என்பதை நாம் முதலில் ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்கிறோம், இதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? மறுமைக்காக இறைவனின் சன்னிதானத்திலே நிற்கிற அந்த நாளுக்காக நம் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹுவின் முன்னிலையிலே நிற்க வேண்டும். அல்லாஹ் நிச்சயம் நம்மை கேள்வி கேட்பான், விசாரிப்பான். அந்த நாளுக்காக நாம் தயாராக வேண்டும் என்கிற ஒரு இறை அச்சத்தோடு, மறுமை அச்சத்தோடு நம் வாழ்க்கை அமையும். இரண்டாவதாய், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை
நாம் சரியாய் செய்கிறோமா? அவ்வாறு செய்யாமல் இருக்கிற பொழுது இந்த சுய பரிசோதனை நம்மை அப்படியே மீட்டெடுக்கும். மூன்றாவது, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருள், அல்லாஹ்விற்கு நாம் நம் வாழ்க்கையில் நன்றி இல்லாமல் நடக்கிற காரியம், இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இறைவன் எவ்வளவு அருள் செய்கிறான், ஆனால் இப்படி நன்றி கெட்ட ஒரு மனிதனாய் நான் வாழ்கிறேனே என்று இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து சுய பரிசோதனையால் நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்வோம். நான்காவது, சக மனிதர்கள் விஷயத்தில் நாம் செய்கிற பாவங்கள், பொய்யோ புறமோ அவதூறோ அல்லது கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ அல்லது இளமை என்கிற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் திடகாத்திரமாய் வழங்கியிருக்கிற பொழுது அந்த வாழ்க்கையை வீணடிப்பதா, சுய பரிசோதனை செய்கிற பொழுது இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் நம்மை நாமே மீட்டெடுக்க உதவும். இப்படி மிக முக்கியமான நம் வாழ்க்கையை இறைவனின் பால் திருப்புகிற ஒரு பாக்கியம் சுய பரிசோதனை. நீங்கள் பார்க்கலாம், நபி தோழர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார்கள். அதிலே உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஒரு அழகான கூற்றை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கபல அன் துஹாசபு, நீங்கள் உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள். கபல அன் துஹாசபு, நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வஸினு அஅமாலக்கும், உங்களுடைய அந்த அமல்களை எல்லாம் எண்ணி பாருங்கள், அதனுடைய வெயிட், அதனுடைய எடை எப்படி இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். கபல அன் தூஸன அலைக்கும், அந்த அமல்கள் எடை போடப்படுவதற்கு முன்பு உன்னுடைய அமல்களின் வெயிட்டை, எடையை நீ கணக்கிட்டு பார். அது நன்மையாகவும் இருக்கலாம், பாவமான காரியங்களாகவும் இருக்கலாம், கணக்கிட்டு பார். சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், ஃபஇன்னஹு அஹ்வனு அலைக்கும் ஃபில் ஹிசாபி கதா, நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், அன் துஹாசிபு அன்ஃபுஸகுமுல் யௌம், அந்த நாளில் இழிவை நீ சம்பாதிப்பதற்கு முன்பாக உன்னை நீயே விசாரித்து பார். அங்க போய் தலை குனிந்து கூனி குறுகி கேவலப்பட்டு அவமானப்பட்டு நிற்பாய். அதற்கு முன்பாக இங்கே உன்னை நீயே விசாரித்துக்கொள். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், பெரிய நாள், மறுமை நாள், லில் அர்தில் அக்பர், அந்த பெரிய நாளில் நீங்கள் அழகாய் திகழ வேண்டுமானால், யௌமைதின் துஅரதூன், இந்த நாளில் உங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். அங்கு நீ கண்ணியமாய் கௌரவமாய் இறைவனிடத்தில் மிக அழகாய் கண்ணியத்தை பெற வேண்டுமானால், இப்பொழுது இந்த உலகத்தில் நீ வாழுகிற பொழுது உன்னை நீயே நீ கணக்கிட்டு பார். சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுய விசாரணை செய்து கொள்வதற்காக மக்களிடத்தில் மிக அழுத்தமாய் வலியுறுத்தினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். முஹாசபா, சுய பரிசோதனை, சுய விசாரணை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கான நபித்தோழர்களின் கூற்றுக்களை பார்க்கிறோம். அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் மக்களை பார்க்கிறார்கள், மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அவர்கள் சொன்ன மிக அழகான உபதேசத்தை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் இஸ்னைன், நான் உங்களிடத்தில் அஞ்சுவது இரண்டு விஷயங்கள் குறித்து தான். ஒன்று இத்திபாவுல் ஹவா, சுய விருப்பத்தை பின்பற்றுவது. இரண்டாவது ஒத்தூலுல் அமல், பேராசை கொள்வது. அதிகமாய் பேராசை கொள்கிறீர்கள், சுய விருப்பத்தை பின்பற்றுகிறீர்கள். சொல்லிவிட்டு அடுத்து அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு தஹலத்தி துனியா வஹிய முத்பிரா, இந்த உலகமோ உங்களை
வேகமாக பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு தகலத்தில் ஆகிரா வஹிய முக்பிலா, ஆனால் அல்லாஹுவோ மறுமையா மனிதா முன்னோக்கி வா என்று உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஒலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், நீங்கள் வாரிசுகளாக உரிமையாளர்களாக ஆக வேண்டும். எதற்கு தெரியுமா? ஃபகூனு மின் அப்னாயில் ஆகிரா, மறுமையின் உரிமையாளராய் நீங்கள் ஆவதற்கு ஆசைப்படுங்கள். வலா தகூனு மின் அப்னாயி துன்யா, இந்த உலகத்தில் உரிமையாளராக, ஓனராக, வாரிசுகளாக உலகத்தை அடைந்தே தீர வேண்டும் என்கிற ஒரு உரிமையாளராக ஆவதற்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள். சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், அல்யௌம், இன்றைய நாள் அமல் செயல்பாடுகள் மட்டும்தான். ஒலா ஹிசாப், எந்த விசாரணையும் கிடையாது. வகதா, ஆனால் நாளை மறுமையா ஹிசாப், விசாரணை மட்டும்தான். ஒலா அமல், எந்த அமலுக்கும் வேலை இல்லை. இந்த உலகத்தில் செயல்பாடுகளுக்கு மட்டும்தான் வேலை, விசாரணைக்கு வேலையே கிடையாது. பொய் சொன்ன உடனேயோ, புறம் பேசிய உடனோ, அல்லது ஏமாற்றிய உடனோ, தொழுகையை தொழாமல் தூங்கிய உடனோ உடனுக்குடன் தண்டனைக்கு வேலை இல்லை. செயல், நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை, விசாரிக்கப்பட மாட்டார். ஆனால் நாளை மறுமையா விசாரணை மட்டும்தான், அமல்களுக்கு வேலையே இல்லை. ஏண்டா இதை செஞ்ச, ஏண்டா இதை செய்யல, இறைவா இன்னும் கொஞ்சம் அவகாசம், அமல் செய்வதற்கு வாய்ப்பு, அங்கு வேலையே கிடையாது என்கிற மிக அழகான உபதேசத்தை அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் செய்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ நபித்தோழர்கள் சுய பரிசோதனையை தங்களுக்கு தாங்களே செய்து கொண்ட ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். இதுவெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு. நபித்தோழர்கள் அவர்கள் சொர்க்கவாசிகள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். பெரும்பான்மையான நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிக பெரும் பாக்கியம் இது. ஆனால் அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்திருக்கிறார்கள். ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறித்து அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிற கூற்றை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கிற பொழுது ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்தில் ஒரு அனுமதி கேட்கப்பட்டது. உங்களுடைய வீட்டில் உங்கள் கணவர் அல்லாஹுவின் தூதர் நபிகளார் அவர்களும் உங்கள் தந்தை அபூபக்கர் அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக அவர்களுக்கு அருகிலேயே உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணத்திற்கு பிறகு அடக்கம் செய்யப்படுவதை அவர் விரும்புகிறார். இந்த அனுமதியை உமர் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய மகன் மூலமா கேட்டு அனுப்புறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, உமர் குத்தப்பட்டார், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உடலில் இருந்து இரத்தம் வடிகிறது என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அழுதவாறே சொன்னார்கள், அந்த இடத்தை என் கணவருக்கு அருகிலும் என் தந்தைக்கு அருகிலும் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் என்னை விட சிறந்தவராய் உமரை நான் கருதுகிறேன். அந்த இடத்தை அவருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதர் தான் பேசுகிற பொழுது ஒவ்வொரு பேச்சிலும் நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் வெளியேறினோம், நானும் அபூபக்கரும் உமரும் திரும்பினோம். நபிகளார் பேசுகிற பொழுது நான் அபூபக்கர் உமர், நான் அபூபக்கர் உமர், இப்படி எந்த ஒரு பேச்சுக்களிலும் இந்த மூன்று நபர்களை வைத்துத்தான் பேசுவார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்கிறார்கள். மிக அழகான சம்பவம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரின் தோழர். அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்
சில நயவஞ்சகர்களின் பட்டியலை கொடுத்திருந்தார்கள். முனாஃபிக்குகளின் பட்டியல் அவர் கைவசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க வருகிறார்கள். ஹுதைஃபா, யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவே, அன்சுதுகல்லா, அல்லாஹுவை சாட்சியாக்கி உன்னிடத்தில் கேட்கிறேன். உஸ்ஸம்மானி லக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅல் கௌம், மதீனாவிலே வாழ்ந்த சில முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களின் பட்டியலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்தில் ஒப்படைத்திருந்தார்கள் தானே, அதிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா? பார்த்து சொல்லுங்கள், என் பேர் அதில் இருக்குதா? எப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள்! இதை கேட்டுவிட்டு ஹுதைஃபா அப்படியே நடுநடுங்கி போகிறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்க பேர் எப்படி அதில் இருக்கும்? நயவஞ்சகத்தினுடைய காரியத்தை செய்ய வாய்ப்பில்லை, முனாஃபிக்கு தரமாய் நடப்பதற்கு வாய்ப்பில்லை, அதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஆனால் கேட்டார்கள், என் பேர் இருக்குதா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, வலா உஸக்கி பஅதக அஹதா, இதற்கு பிறகு எந்த ஒருவரையும், எந்த ஒரு மனிதரையும், உமர் ரலியல்லாஹு அவங்க இப்படி ஒரு கேள்வியை என்னிடத்தில் கேட்டதற்கு பிறகு எந்த ஒரு மனிதரையும் இவர் தூய்மையானவர் என்று, இவர் பரிசுத்தமானவர் என்று நான் சொல்வதை நிறுத்திவிட்டேன். எப்படிப்பட்ட அச்சம் என்று பாருங்கள். எந்த ஒரு பாவமும் தவறும் செய்யாத ஒருவரே பட்டியல்ல என் பேர் இருக்குதா பார்த்துட்டு சொல்லுங்க என்று கேட்கிறார் என்றால், நம்ம எவ்வளவு நயவஞ்சக காரியத்தை செய்கிறோம், எவ்வளவு பாவத்தை செய்கிறோம், எத்துணை விதமான இறைவனுக்கு கோபத்தை பெற்று தருகிற காரியங்களை எல்லாம் செய்கிறோம். சுய பரிசோதனை, சுய விசாரணை. அல்லாஹ் சொல்வது போன்று, மனிதா, நீ விசாரிக்கப்படுவதற்கு முன் உன்னை நீயே விசாரித்துக்கொள். அடுத்து ஒரு அழகான சம்பவத்தை பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் அவர்களின் வாசக பிரயோகத்தில் நபிகளார் பயன்படுத்தினார்கள். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சில நபி தோழர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் இறைவனுக்காக இழந்துவிட்டு மதீனாவிற்கு வருகிறார்கள். என்ன செய்வது? தங்குவதற்கு வீடு இல்லை, தொழில் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை. ஒவ்வொரு மக்கா முஹாஜிர்கள் அவர்களை மதீனா அன்சாரிகளோடு, அந்த நபித்தோழர்களோடு நபிகளார் நட்புறவு ஏற்படுத்துகிறார்கள். உம்முல் அலா, அந்த பெண்மணியின் வீட்டிற்கு, அவங்கன்னா அவங்களுடைய குடும்பம், உஸ்மான் பின் மதுஊன் என்கிற நபித்தோழரை நபிகளார் ஃப்ரெண்டாய், நட்பாய் அவர் அரவணைக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். உம்முல் அலா அவங்களுடைய குடும்பத்தாரின் வீட்டில் உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்கிறார்கள். ஆக சிறப்பிற்குரியவர், பெரிய தியாகி, அதிகப்படியான நன்மைகளை செய்தவர், அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் மூலமாய் நற்செய்தி பெற்றவர். நபிகளார் அவருக்கு பல நற்செய்திகளை கூறியிருக்கிறார்கள். உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டு உம்முல் அலா அவர்களின் வீட்டிலேயே மரணத்தை தழுவுகிறார்கள். ஃபலம்மா துஃபிய, அவர் மரணித்து விட்டார். வகுஸ்ஸில, அவர் குளிப்பாட்டப்பட்டு, வகுஃபின, அவர் கஃபனும் செய்யப்பட்டார். தகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் உள்ளே நுழைகிறார்கள். வந்ததற்கு பிறகு இப்ப உம்முல் அலா இந்த ஜனாசாவுக்கு முன்னாடி நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஃபகுல்து, நான் சொன்னேன், அந்த உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணி சொல்லுகிறார், நான் சொன்னேன், ரஹ்மத்துல்லாஹி அலைக்க அபா சாயிப், உஸ்மான் பின் மல்ஊன் அவர்களுக்கு அபு சாயிப் என்கிற புனை பெயரும் உண்டு. அபு சாயிப் அவர்களே, உங்கள் மீது அல்லாஹுவின் அருள் உண்டாகட்டும், உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஃபஷஹாததி அலைக்க, உங்களுக்கு நான் சாட்சி கூறுகிறேன், லக்கது அக்ரமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்தி விட்டான் என்று
உங்களுக்கு நான் சாட்சி கூறுகிறேன். உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அருகிலே நிற்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் உம்மை சங்கைப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் நபிகளார் சொன்னார்கள், ஃபகாலன் நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், வமா யுத்ரீக் அன்னல்லாஹ கத அக்ரமஹு, அல்லாஹ் மரணித்து கிடக்கிற உஸ்மான் பின் மல்ஊனை சங்கைப்படுத்தி விட்டான் என்று உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யாரு சொன்னது? அந்தம்மா பதறி போய் துடிச்சு போய் கேட்கிறாங்க. ஃபகுல்து யா அபி அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை என் தாய் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஃபமை யுக்ரிமுஹுல்லாஹ், அல்லாஹ் இவரை சங்கைப்படுத்தாமல் வேறு யாரை சங்கைப்படுத்த போகிறான்? இவர் சாதாரண மனிதரா? எவ்வளவு பெரிய தியாகி! மார்க்கத்திற்காக அவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிற இவரை சங்கைப்படுத்தாமல் அல்லாஹ் வேறு யாரை சங்கைப்படுத்த போகிறான்? நபிகளார் சொன்ன வார்த்தை உள்ளத்தை எல்லாம் நொறுக்குகிறது. சுய பரிசோதனை, நம்மை நாமே விசாரணை செய்து கொள்ள வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு எவ்வளவு அவசியம் என்பதற்கு நபிகளாரின் வார்த்தையை பாருங்கள். வல்லாஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இன்னி லஅர்ஜூ லஹுல் கைர், அவருக்கு நான் நன்மையை ஆதரவு வைக்கிறேன். வல்லாஹி மா அத்ரி வ அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யஃஅலு பி, உம்முல் அலாவே, நான் அல்லாஹுவின் தூதராக இருந்தும் கூட என்னுடைய நிலை நாளை என்னவாகும் என்று எனக்கு தெரியாது. நான் ரசூலுல்லாஹ் தான். வமா பி யஃஅலு பி, என் நிலை என்னவாகும் என்று எனக்கு தெரியாது. பிறகு இதை கேட்டுவிட்டு அந்த உம்முல் அலா, அந்த பெண்மணி அப்படியே அதிர்ச்சிக்கு உள்ளாகுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஃபகாலத் ஃபவல்லாஹி லா உஸக்கி அஹதா பஅதஹு அபதா, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஆனா நாளைக்கு மறுமையில ஏன் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னதற்கு பிறகு, இவருக்கு பிறகு எந்த ஒரு மனிதரையும், எந்த ஒரு நபித்தோழரையும், தியாகியையும், ஷஹீதானவரையும் நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன் என்ற சபதத்தை எடுத்தேன். நபிகளார் சொன்னார்கள், ஏனால என்ன ஆகும்னு எனக்கு நாளைக்கு மறுமையில தெரியாத. ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதரா? ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர். அல்லாஹ்வின் அரிசிற்கு முன்னால், இறைவனின் சன்னிதானத்திற்கு முன்னால் சஜிதா செய்து, இறைவா ஷஃபாத்து செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிற ஒரு மனிதர். அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பான். வசீலா என்னும் ஒரு பதவி இருக்கிறது. உலக மாந்தர்களில் ஒருவருக்குத்தான் அல்லாஹ் அதை கொடுப்பானாம். அந்த ஒருவர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தூதர் சொன்னார்கள், ஏன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாத, நீ அவரை போய் அல்லாஹ் உம்மை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று சொல்லுகிறாயே, அம்மா இது சொல்லக்கூடாது, நன்மையை நாடு, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும், உறுதியை கொடுக்கட்டும் என்று நாடுங்கள், விரும்புங்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், 46வது அத்தியாயம் 9வது வசனம், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், மா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கோ உங்களுக்கோ என்ன நடக்கும் என்பதை நான் அறிய மாட்டேன். நபிகளாருக்கே அதுதான் நிலை. அல்லாஹ் அவர்களுக்கு பேரருள் புரிந்திருக்கிறான், அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். நம்முடைய நிலை யோசித்து பாருங்கள். எவ்வளவு பாவங்களை செய்கிறோம், அட்டூழியங்கள் செய்கிறோம், அக்கிரமங்களை புரிகிறோம். நான் விசாரிக்கப்படுவதற்கு முன், இறைவனின் சன்னிதானத்திலே நிறுத்தப்படுவதற்கு முன், என்னை நானே விசாரிக்க தவறிவிட்டால், மறந்துவிட்டால், அலட்சியப்படுத்தி விட்டால், என்னை விட ஆகப்பெரிய நஷ்டவாளி யாரும் இருக்க இயலாது. அதே போன்று பாருங்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான எச்சரிக்கைகளை எல்லாம்
கண்களுக்கு முன்னால் காட்டினான். அந்த எச்சரிக்கைகளை பார்த்து நபித்தோழர்கள் அப்படியே குமுறிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள், பெண்கள் குறிப்பாக மார்க்க விஷயத்தில் மிக பெரும் அலட்சியத்தில் இருப்பதை பார்க்கிறோம். சில பயான்களை, உரைகளை கேட்டாலும் கூட மார்க்க விஷயத்தில் அவர்கள் காட்டுகிற அக்கறை அதிகப்படியாய் தெரிந்தாலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறு சிறு விஷயங்களில் இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் சர்வ சாதாரணமாய் செய்து விடுவதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் அவர்களின் மனைவியார் அம்மையார் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம் 4939வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லைஸா அஹதுன் யுஹாஸபு இல்லா ஹலக். எவரை அல்லாஹ் விசாரிக்கிறானோ அவர் அழிந்து விட்டார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்தால் அவர் அழிந்து விட்டார். காலத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக், அல்லாஹ் உங்களுக்கு என்னை அர்ப்பணமாகட்டும். அலைஸ யகூல், அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் குர்ஆனில் கூறவில்லையா, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, எவருடைய வலக்கரத்தில் புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவர் இலகுவான முறையில் எளிதான முறையில் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? விசாரிக்கப்படுபவர் அழிந்து விட்டார் என்கிறீர்களே, பதறாங்க. அப்படியே விசாரணை செய்யப்படுபவர் அழிந்து விட்டார் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே துடிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறானே, வலக்கரத்தில் ஏடுகளை பெறுபவருக்கு இலகுவான முறையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாக்கல் அருத் யுரதுன், ஆயிஷாவே, இது கேள்வி கணக்கு தொடர்பானது கிடையாது. மனிதனுக்கு முன்னால் அல்லாஹ் பட்டியலை வைப்பான், அவ்வளவுதான். வைத்ததற்கு பிறகு வமன் நூகிஸல் ஹிசாப், அந்த பட்டியலில் இருந்தும் கூட யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறானோ ஹலக்க, அவர் அழிந்து போவார். கையில வாங்கினவரெல்லாம் ஜெயித்துட்டு போயிட முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், புத்தகத்தை அல்லாஹ் திறக்கவே மாட்டான். வலக்கரத்தில் வாங்கியவுடன் விசாரணை சற்று எளிதாக்கப்படும், அவ்வளவுதான். அந்த புத்தகத்திலும் அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் அவர் அழிந்து போவார். அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். ஒரு விஷயத்தை கேட்கிற பொழுது அவங்களுக்கு அப்படியே உள்ளம் துடிக்குது, பதறு. இதான் சுய பரிசோதனை செய்வதற்கான வழிமுறை. எவ்வளவோ உபதேசத்தை கேட்கிறோம், வாராந்திர ஜுமா பயான்களை கேட்கிறோம், எத்துணை வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லி அழுத்தமாய் சொல்லப்படுகிறது. உள்ளம் நடுங்குகிறதா? நம்முடைய உள்ளம் எவ்வளவு இற்று போய் செத்து போய் இறுக்கமா இருக்கிறது என்பதற்கான சான்று. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு வசனத்தில் இருந்து கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹுவின் தூதரே, வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா, தம் இறைவனிடம் செல்லவிருக்கிறோம் என்று அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சிய நிலையில் எவர்கள் கொடுக்கிறார்களோ அப்படின்ற ஒரு வசனம் 23வது அத்தியாயம் 60வது வசனத்திலே வருகிறது. தமது இறைவனிடம் திரும்ப செல்லவிருக்கிறோம் என்று அஞ்சிய நிலையில், உள்ளங்கள் பயந்த நிலையில் எவர்கள் கொடுக்கிறார்களோ, இந்த வசனத்தை சுட்டி காட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, அஹுமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர வ யஸ்ரிகூன், இந்த உள்ளங்கள் பயந்த நிலையில் தான் செய்தவற்றுக்காக
அதையெல்லாம் திருந்தி உள்ளங்கள் நடுங்கிய நிலையில் எவர்கள் கொடுக்கிறார்களோ, தர்மம் செய்கிறார்களோ என்கிற இந்த வார்த்தை திருடுபவர்களாக மது அருந்துபவர்களாக இருக்கிறார்களே அவர்கள் பற்றி பேசுகிறதா? ஐஷார்கள் அவங்க கேட்கிறாங்க, உள்ள யாருக்கு நடுங்கும்? எவன் பாவம் செய்கிறானோ, எவர்கள் பெரும்பாவத்தில் ஈடுபடுகிறார்களோ, ஐயோ இந்த பாவத்தை செய்து விட்டோமே என்று உள்ளங்கள் நடுங்கி தமக்கு வந்தவற்றை, அல்லாஹ் கொடுத்தவற்றை எவன் கொடுக்கிறானோ, உள்ளங்கள் நடுங்கி கொடுக்கிறானோ, இது மது அருந்துபவர்கள் குறித்து, திருடுபவர்கள் குறித்து, அந்த பாவங்களில் இருந்து மீண்டு வந்தவர்கள் குறித்து தானே பேசுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா யா பின்த் சித்திக், சித்திக்கின் மகளே இல்லை. ஆழமாய் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற பதில் யாரு குறித்து பேசுகிறது என்று சொல்லுகிறார்கள். வலாக்கின்னஹும், அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யஸூமூன், நோன்பு நோற்றவர்கள், வயுஸல்லூன், தொழுகையை மிகச் சரியாய் பேணியவர்கள், வயத்தஸத்தகூன், உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் குறித்து தான் பேசுகிறது. நோன்பு நோற்றவர்கள் குறித்து பேசுகிறது, தொழுகவர்கள் குறித்து பேசுகிறது, உண்மை பேசியவர்கள் குறித்து பேசுகிறது. ஆயிஷார்கள் அவங்க கேட்கிறாங்க, இவர்களுக்கெல்லாம் ஏன் அல்லாஹ்வின் தூதரே உள்ளங்கள் நடுங்க வேண்டும்? உள்ளங்கள் நடுங்கி கொடுத்தார்கள் என்று வருகிறது அல்லாஹ்வுடைய வார்த்தையில. நோன்பு நோற்றவருக்கு ஏன் உள்ள நடுங்கணும்? தொழுதவருக்கு ஏன் உள்ளம் நடுங்க வேண்டும்? உண்மை பேசியவருக்கு ஏன் உள்ளம் நடுங்க வேண்டும்? நபிகளார் சொன்ன பதிலை பாருங்கள். ஆச்சரியமாய் இருக்கிறது, அதிர்ச்சியாய் இருக்கிறது. தொழுதவர்கள், நோன்பு நோற்றவர்கள், உண்மை பேசுபவர்கள், இவர்களுக்கு ஏன் உள்ளம் நடுங்குகிறது தெரியுமா? அல்லாஹ் யுக்பல மின்ஹும் வஹும் யகாஃபூன், அவர்கள் அஞ்சுவார்கள். அல்லாஹ் யுக்பல மின்ஹும், அவர்களிடமிருந்து, அந்த நல்லடியார்களிடமிருந்து அல்லாஹ் அமல்களை, வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்று அவர்கள் அஞ்சுவார்கள். அதனால உள்ள நடுங்கும். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று பாருங்கள். தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், இது ஏற்கப்பட்டதா இல்லையான்றது எப்பதான் தெரியும்? 2026 ரமலான் ஒரு மாசம் முடிந்தே இருக்க போறோம், தெரிஞ்சிருமா? தர்மம் செய்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறோம், இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையான்னு எப்ப தெரியும்? மறுமையில் தான் தெரியும். ஒருவர் உம்ரா செய்கிறார், ஹஜ் பயணத்தை மேற்கொள்கிறார், மிகப்பெரும் தியாகம் என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் செய்கிறார். ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆதரவு வைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று எப்பொழுது தெரியும்? மறுமையில் தான் தெரியும். அதுக்காக அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்க. இறைவா, என் தொழுகை ஏற்கப்படணும், இறைவா என் நோன்பு ஏற்கப்படணும், இறைவா நான் உண்மையாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஏற்கப்பட வேண்டும், இறைவா. ஐஷார்கள் எல்லாம் அவங்க கேட்கிறாங்க, இது மது குடிக்கிறவங்களையும் திருடுறவங்களையும் தானே பேசுது? இல்ல, தொழுகிறவர்களை பேசுகிறது, நோன்பு நோற்றவர்களை பேசுகிறது. என்றாவது அஞ்சு இருக்கிறோமா? இந்த ஐவேளை தொழுகை என் இறைவனிடத்தில் ஏற்கப்பட்டு விட்டதா என்று பயந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்மில் யாரும், நான் உட்பட, இன்றைக்கு ஒரு 21 நோன்புகள் முடிந்திருக்கிறேன். 21 நோன்புகள் எனக்கு ஏற்கப்பட்டு விட்டதா என்று நினைத்து பார்த்திருக்கிறோமா? இதுதான் முஹாசபா, சுய பரிசோதனை. நீ அல்லாஹ்வை அஞ்சி நடக்க முனைகிற பொழுது, நெருங்குகிற பொழுது அல்லாஹ் நிச்சயம் அதை ஏற்பதற்கான வாய்ப்பை கொடுப்பான். அவ்வளவு பயந்து நடுங்கியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர் வருகிறார், வந்து கேட்கிறார், இவ்வளவு பயப்படுகிறார் என்று பாருங்கள். வந்து நபிகளாரின் அருகிலே அமர்ந்து அல்லாஹுவின் தூதரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, இன்னலி மம்லூகீன், எனக்கு 2 அடிமைகள் உண்டு, யுகதிபுனனி,
அவர்கள் என்னிடத்தில் பொய் சொல்லுகிறார்கள், வாயை திறந்தாலே பொய் சொல்றாங்க. வயஹூனனி, என்னை ஏமாற்றுகிறார்கள். வயஅஸூனனி, எனக்கு மாறி செய்கிறார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா அதற்கு மாற்றமாய் நடக்கிறார்கள். வஅஷ்துமுஹும், இதனால நான் என்ன பண்றேன்னா அவர்களை திட்டி விடுகிறேன். வஅத்ரிபுஹும், கொஞ்சம் கோபம் மிகுதியால அடிச்சு கூட போடுறேன், லேசா அடித்தும் விடுகிறேன். ஃபகைஃப அன மின்ஹும், என் நிலைமை மறுமையில் எப்படி இருக்கும் அல்லாஹ்வின் தூதரே? அவர் வந்து கேட்கிறார். ரெண்டு அடிமை உண்டு, என்கிட்ட பொய்யா பேசுறாங்க, மாறி செய்றாங்க, வாயை திறந்தாலே நான் சொல்வதற்கு மாற்றமாய் நடக்கிறார்கள், கோபத்தில் திட்டிடுற, அடிச்சிடுற, என் நிலைமை எப்படி சொல்லுங்க? எப்படி அஞ்சு ஓடி வருகிறார் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யுஹ்ஸபு மா கானுக வ அஸவுக வ கذبுக வ இகாபுக இயாஹும், அவர் உன்னிடத்திலே பொய் சொல்லுகிறார், மாறி செய்கிறார், உன்னை ஏமாற்றுகிறார் என்கிறாய். ஃபஇன் கான இகாபுக, அவரை நீ தண்டிக்கிறாய், நீ வழங்குகிற தண்டனை பிகதரி துனூபிஹிம், அவர்கள் செய்கிற தவறின் அளவிற்கு இருந்தால் கான கஃபாஃபா, நீ தப்பித்து விடுவாய். அடுத்து சொன்னார்கள், வ இன் கான இகாபுக இயாஹும் தூன துனூபிஹிம், அவர்களுக்கு நீ கொடுக்கிற தண்டனை, நீ கொடுக்கிற அந்த வேதனை என்பது நீ அவர்கள் செய்கிற தவறை விட குறைவாய் கொடுத்தால் கான ஃபதுலல் லக்க, அது உனக்கு சிறப்பாயிருக்கும், நன்மையாயிருக்கும். வ இன் கான இகாபுக இயாஹும், அவர்களுக்கு நீ கொடுக்கிற தண்டனை ஃபௌக துனூபிஹிம், ஃபௌக துனூபிஹிம், அவர்கள் செய்கிற தவறை விட அதிகமாயிருந்தால். மூணா பிரிக்கிறாங்க. ஏமாத்துறாரு, பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற, அடிக்கிற, அவன் செய்கிற தவறுக்கு தகுந்தாப்புல நீ தண்டனை கொடுத்தா அது போதும். அதை விட கம்மியா அவன் செய்வதற்கு, தவறு செய்வதற்கு அதை விட குறைவாக கொடுத்தால் அது உனக்கு நன்மையா இருக்கும். நீ கம்மியா கொடுத்துட்ட, அவன் தண்டனை, அவன் செய்கிற பாவம் பெருசா தெரியுது. ஒருவேளை அவன் செய்கிற பாவத்தை விட அதிகமாய் நீ கொடுத்தால், சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபதனஹர் ரஜுல், அல்லாஹ் உன்னை விசாரிப்பான். ஃபஜஅல யப்கி, அழ ஆரம்பிக்கிறார். அவர் அப்படியே அழுகிறார். ஐயோ, என் நிலைமை என்னாகும் என்று தெரியவில்லையே, நான் அதிகமாக கொடுத்துட்டேனா கம்மியாக கொடுத்துட்டேனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுறாங்க, வனதஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் நீதமான தராசை நிறுவுவான் என்று குர்ஆனில் வசனம் வருகிறது அல்லவா. ஃபலா துத்லமு நஃப்சுன் ஷையா வ இன் கான மிஸ்கால், அது கடுகின் விதையளவா இருந்தாலும் அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான் என்று குர்ஆனில் வருகிறதா இல்லையா? அதனால் யாராக இருந்தாலும் மறுமைக்காக, மறுமையில் வந்து நிற்கிற பொழுது யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். உடனே அந்த நபித்தோழர் செய்கிற காரியத்தை பாருங்கள். ஃபகால ரஜுல், வல்லாஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, மா அஜிது லீ வலஹும் ஷையன் கைரன் மின் முஃபாரகதிஹிம் உஷ்ஹிதுக், உங்களை சாட்சியாக்கி சொல்லுகிறேன், என்னிடத்தில் இருக்கிற இரண்டு அடிமையை நான் இனிமேல் துன்பப்படுத்த மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். உஷ்ஹிதுக், உங்களை சாட்சியாக்கி சொல்லுகிறேன், அவர்களை நான் உரிமை விட்டு விட்டேன், இனிமேல் எனக்கு அந்த அடிமை வேண்டாம். அல்லாஹ் கிட்ட வந்து நிற்கிற அந்த ஒரு காரியத்தை நினைக்கிற பொழுது எனக்கு இந்த அடிமை வேண்டாம். எப்படிப்பட்ட அச்சம் என்று பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இறைவனிடத்திலே கெஞ்சுவார்களாம். அந்த பிரார்த்தனையை பார்க்கிறோம். அல்லாஹும்ம இறைவா, ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா, இறைவா என்னுடைய மறுமை விசாரணையை இலகுவானதாக ஆக்கிவிடு இறைவா. நபிகளாருக்கு மறுமை விசாரணை உண்டா? அல்லாஹ்விற்கு முன் அவர்கள் நிற்பார்களா?
இந்த பிரார்த்தனையை தினமும் கேட்பார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவா, என்னுடைய மறுமை விசாரணை எளிதாக்கி விடு. கேட்கிறோமா? எவ்வளவு பாவம் செய்கிறோம். மறுமை அச்சம் யாருக்கு இருக்கிறதா அவர் கண்டிப்பாய் தன்னைத்தானே முஹாசபா சுய பரிசோதனை செய்வார். அல்லாஹுவின் எச்சரிக்கை மிகுந்த வசனத்தை பாருங்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். 32வது அத்தியாயம் 12வது வசனம். வலவ் தரா இதில் முஜ்ரிமூன் நாகிசூ ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். நபியே, மறுமை நாளில் நீர் பார்க்க வேண்டுமே. அல்லாஹ் பேசுகிறார், மறுமை நாளில் நீர் பார்க்க வேண்டுமே. குற்றவாளிகள் இறைவனுக்கு முன்னால் நிற்கிற பொழுது, ரப்பனா, எங்கள் இறைவா, அபுஸ்வர்னா, நாங்கள் பார்த்து விட்டோம் இறைவா, வஸமிஅனா, கேட்டு விட்டோம் இறைவா, ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹா, நல்லறங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து திருப்பி அனுப்பு இறைவா. இன்னா மூக்கினோன், உறுதியாய் நாங்கள் உறுதியாய் எங்களை நாங்களே விசாரித்துக் கொண்டு நல்லறங்கள் செய்துவிட்டு மீண்டும் திரும்புவோம். பார்த்து விட்டோம் இறைவா, கேட்டு விட்டோம் இறைவா, முடியல, வேதனையை அனுபவிக்கல. இன்னும் தலை குனிஞ்சி குற்றவாளிகள் நின்று தூரமா நிற்கிற அங்கு கதறுகிற வேதனையை பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். யௌம தஜிது குல்லு நஃப்ஸ், சூரா ஆல் இம்ரான் 30வது வசனம், 3:30வது வசனம். யௌம தஜிது குல்லு நஃப்ஸ் மா அமிலத் மின் கைரி முஹ்லரா, ஒவ்வொருவரும் தான் செய்த நன்மையையும், ஒமா அமிலத் மின் சூ, தான் செய்த தீமையையும் கண்களுக்கு முன்னால் பார்ப்பார். இப்ப விசாரிக்காம எவனாவது யாராவது இருந்தால் மறுமையில பார்ப்பார், கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஹாலியாக்கப்படும். பிறகு அவன் மனிதன் ஆசைப்படுவானாம், தவத்து, அவன் விரும்புவான், லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதம் பஈதா, அந்த காரியங்களை பார்க்கிற பொழுது இந்த பாவத்திற்கும் தனக்கும் அமதம் பஈதா, நீண்ட தூரம் இருக்க வேண்டுமே என்று அவன் விரும்புவான். இங்க விசாரிக்காம மறுமையில் போய் அப்படியே நிற்கிற பொழுது, விழிபுதுங்கி நிற்கிற பொழுது இப்ப தூரமா இருக்கணும்னு விரும்புவான். அல்லாஹ் சொல்லுகிறான், வயுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, தன்னை பற்றி அல்லாஹ் உங்களை எச்சரிக்கிறான். அப்ப முழிச்சுக்கிட்டு இருக்காதடா, பாவத்தை பார்த்ததற்கு பிறகு தூரமா இருக்கணும்னு நினைக்காத, இப்பவே விசாரித்துக்கொள். நீ விசாரிக்கப்படுவதற்கு முன் உன்னை நீயே விசாரித்துக்கொள். நம்மை நாமே, நம் உள்ளத்தை விசாரிக்கிற பண்புகள் ஏராளம் இருக்கிறது. அதில மிக முக்கியமாக இந்த ஒரு பண்பை யார் கையில் எடுக்கிறாரோ, அதை யார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரோ, அவர் தன் வாழ்க்கையையே பரிசுத்தப்படுத்தி விடுவார் என்று அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் அவர்களும் கற்றுக் கொடுத்த அந்த அழகான சுய விசாரணை, சுய பரிசோதனையில் முதலாவது மிக முக்கியமான விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாய் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.